வணக்கம். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரேட்ரான்ல கோட் பண்ணியிருந்தோம். அது இந்த ஸ்ட்ராட்டஜி தான். நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா? பேங்க் நிஃப்டி. எனி ட்ரேடர் கேன் ஃப்ளை இந்த சேனல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தாரு. நம்ம அது ட்ரேட்ரான்ல கோட் பண்ணியிருந்தோம். இது வந்து செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து வித்தவுட் ஹெட்ஜ். ஹெட்ஜ் இல்லாமயே செல் எடுக்கிறது. இப்போ நம்ம மார்ஜின் பெனிஃபிட்டுக்காக என்ன பண்ணோம், ஹெட்ஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் கம்மியா வரணும்னா கொஞ்சம் ஓடிஎம்ல இருக்கிற ஸ்ட்ரைக்கு சிஇபி 2 செலக்ட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம செல் என்ட்ரி போகும்போது மார்ஜின் நம்மளுக்கு கம்மியா வரும். ஸோ அதுக்காக தான் பண்றது. இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. இது கண்டிஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. எல்லாம் ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம். நீங்க ஸ்ட்ராட்டஜி கோட் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ஹெட்ஜ் எப்படி ஆட் பண்றதுன்றதை அதில் பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜில பார்த்தீங்கன்னா 3 செட் இருக்கும். செட் 1ல வந்து ஸ்ட்ரைக் செலக்ஷன் பண்ணியிருக்கோம். செட் 2, செட் 3 சிஇபி செல் என்ட்ரி போகிறதுக்கான செட்டு. இப்போ நம்ம ஹெட்ஜ் ஆட் பண்ணும்போது செட் 4 ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செட் 1லேருந்து தான் வரணும்னால, ஏன்னா செட் 1லேருந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது மாடிஃபிகேஷன் நிறையா வரும். அது ஆக்சுவலாக அன்னெசரியாக தேவையில்ல அது. அது கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் வந்து ஹெட்ஜ் பொசிஷன்றது ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே எங்கே ஒன்றா ஆட் பண்ணலாம், ஒர்க் ஆகும். ஸோ நம்ம செட் 4ன்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம்னா சிஇபி ஓடிஎம்ல 10 ரூபீஸ்க்கு பக்கத்தில் உள்ள என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்குதோ அதில் ஒரு லாட்டு பை எடுத்துடுறோம் முதல்ல. இப்போ அதில் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. இது செட் 1 ஆல்ரெடி இருக்குது, செட் 2, செட் 3 3 இருக்குது. இப்போ நம்ம இதில் ஹெட்ஜ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுங்கள், ஆட் நியூ செட் போயிட்டு இங்கே வந்து ஹெட்ஜ் பொசிஷன் ஆட் பண்ணணும். கண்டிஷன்ஸில் ஆட் போயிட்டு பொசிஷன் டீட்டெயில்ஸ், என்ட்ரி, குவான்டிட்டி, நிஃப்டி பேங்க் equal to lot size, futures, Nifty Bank into number 2 into multiplier. ஸோ எதுக்காக இது கொடுக்குறோன்னா, இப்போ ஆல்ரெடி ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்போ சிஇபி ஒரு லாட்டு, ஸோ மொத்தமாக 2 லாட் எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹெட்ஜ் எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஹெட்ஜ் ஒரு முறை தான் நம்ம எடுக்கணும், அது ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கண்டிஷனை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இங்கே பொசிஷன்ஸில் போயிட்டு ஆட் கொடுத்துட்டு என்எஃப்ஓ கால் நிஃப்டி பேங்க் ப்ராடக்ட் என்ஆர்எம். ப்ராடக்ட் என்னன்றதை செக் பண்ணிக்கணும். இது முதல்ல ஆட் பண்ணிவிடுவோம், ஆட் பண்ணிட்டு வரலாம். ஸ்ட்ரைக்கு இதில் போயிட்டு எஃப்எக்ஸ் போயிடுங்க, ஃபைன் ஸ்ட்ரைக்கு, அண்டர்லைங் நிஃப்டி பேங்க், ஃபீல்டு வந்து எல்டிபி, வேல்யூ வந்து நம்பர், ஆப்ஷன் டைப் வந்து சிஇ, இது லெஸ்ஸர் கொடுத்துருங்க. லெஸ்ஸர்னா 10 ரூபீஸ்க்கு பக்கத்தில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்குதோ அதை எடுத்துக்கும். செலக்ட் எக்ஸ்பைரி போயிட்டு வீக்கு, நம்பரில் போயிட்டு 10 கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ சிஇக்கு கொடுத்துட்டோம். லாட் 1 எக்ஸ்பைரியை வீக்லிக்கு மாற்றிங்க, ஆடு. இப்போ புட் ஆப்ஷன் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா புட்டு அண்டர்லைன் நிஃப்டி பேங்க், எஃப்எக்ஸில் போயிட்டு ஃபைண்ட் ஸ்ட்ரைக்கில் ஆப்ஷன் டைப் மட்டும் பின்னு மாற்றிங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. எக்ஸ்பைரி கரண்ட் வீக்கு, ஆட், க்ளோஸ்.
ஸோ இப்போ 2 பொசிஷன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆக்சுவல் செல் பொசிஷன் என்ன இருக்குன்றத பாருங்க. அது எம்ஐஎஸ்ல இருக்கா? என்ஆர்எம்ல இருக்கா பாருங்க. எம்ஐஎஸ் குடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து எம்ஐஎஸ் இருக்கிறதுனால ஹெட்ஜ் எடுக்கிறது எம்ஐஎஸ்ஸா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து மார்ஜின் பெனிஃபிட் வரும். நீங்க ஹெட்ஜ வந்து என்ஆர்எம்ல குடுத்துட்டு, செல் என்ட்ரி எம்ஐஎஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா, மார்ஜின் பெனிஃபிட் உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ட ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஹெட்ஜ் பொசிஷன் என்ன இருக்கோ, அதே தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் செல் என்ட்ரிக்கும் இருக்கணும். ஸோ இங்க நீங்க என்ஆர்எம்ல குடுத்துருந்தீங்கன்னா, ஆக்சுவல் செல் என்ட்ரிக்கும் நீங்க அதே டைப் என்ஆர்எம்ல குடுத்துக்கலாம். இங்க எம்ஐஎஸ் குடுத்துருக்கீங்கன்னா, அங்க எம்ஐஎஸ் தான் குடுக்கணும். ஸோ இப்போ ஹெட்ஜ் இங்க ஆட் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த ஹெட்ஜ் பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சுவல் செல்லே போகணும். அப்ப என்ன பண்ணணும், சிஇக்கு போயிட்டு சியோட என்ட்ரில ஆல்ரெடி ஒரு செல் ஹெட்ஜ் பொசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்றத இங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணணும் நம்ப. அதுக்கு இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நெட் குவான்டிட்டி போட்டுங்க. நெட் குவான்டிட்டி ஆஃப் ட்ரேடட் இன்ஸ்ட்ருமென்ட் நேம் அண்டர்லையிங் நிஃப்டி பேங்க் செட் 4ல இதை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ சிஇயோட செல் எடுக்கணும்னா சிஇக்கான எட்ஜ் முதல்ல கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுதான் இங்கே கொடுக்குறோம். ஸோ செட்டு 4ல் கண்டிஷன் 1ல் லெக் 1 இஸ் ஈக்குவல் டு ஸோ அந்த நெட் குவான்டிட்டி வந்து நம்ம லார்ஜ் சைஸில் கொடுக்கணும். லார்ஜ் சைஸ் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பேங்க் இன்ட்டு மல்டிப்ளையர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செட்டு 4ல் வந்து சிஇக்கான எட்ஜ் பொசிஷன் கம்ப்ளீட் ஆகிருக்குது. இப்போ அது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மற்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நம்மளுக்கு ஆக்சுவல் செல் என்ட்ரி இங்கே வரும். இப்போ சிஇக்கு ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ புட் ஆப்ஷனுக்கு ஆட் பண்ணணும். செட்டு 3க்கு போகிறோம். செட்டு 3 தான் செல் பொசிஷன் புட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புட்டோட செல் என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி அது ஹெட்ஜ் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணிங்கன்னா எடிட் போயிட்டு அதே மாதிரி நெட் குவான்டிட்டி ஆஃப் ட்ரேடட் இன்ஸ்ட்ருமென்ட் நேம் நிஃப்டி பேங்க். இங்கே வந்து செட்டு 4ல் கண்டிஷன் 1ல் லெக் 2 செகண்ட் லெக்கில் தான் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம் எட்ஜ் பொசிஷனில். அதனால் லெக் 2 கொடுத்துருங்க. ஓகே இஸ் ஈக்குவல் டு லார்ஜ் சைஸ் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பேங்க் இன்ட்டு மல்டிப்ளையர். ஸோ புட் ஆப்ஷனுக்கான எட்ஜும் எடுத்திருக்கு அப்படின்றத இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கடைசியாக இன்னொன்று பண்ணணும். இப்போ கீழே அட்வான்ஸ் செட்டிங்கில் வந்து எக்ஸிட் ஷார்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எக்ஸிட் ஷார்ட் ஃபர்ஸ்ட்டுன்னா இப்போ யூனிவர்சல் எக்ஸிட் நடக்கும்போது நம்மளுக்கு முதல்ல ஷார்ட் பொசிஷன்லாம் எக்ஸிட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இதில் நோன் இருக்குது, நம்ம எஸ்ன்னு கொடுக்கணும் இதை. ஸோ யூனிவர்சல் எக்ஸிட் நடக்கும்போது உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட்டு வரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம செல் என்ட்ரி க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இப்போ எடுத்த ஹெட்ஜை க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் முதல்ல ஹெட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல் என்ட்ரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பீக் மார்ஜின் பெனால்ட்டின்றது வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே அட்வான்ஸ் செட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் எக்ஸிட் ஆகும்போது ஷார்ட் பொசிஷனில் முதல்ல எக்ஸிட் பண்ணணும். அதுக்கு எஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், கடைசியாக அப்டேட் கொடுத்துருங்க. க்ளோஸ். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.